ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். பார்த்தீங்கன்னா இந்த வாரம் பிக் பாஸ் எவிக்ஷன் வீக் வந்துருச்சு. சாட்டர்டே சண்டே. அதாவது இன்னைக்கு இந்த வீக் வந்து யார் எவிக்ட் ஆகிறான்னு பார்த்தீங்கன்னா அப்சரா வந்து எவிக்ட் ஆகிறாங்க. அதாவது சண்டே எபிசோடு. அதாவது இன்னைக்கு பார்த்தீங்கன்னா அதுதான் உங்களுக்கு வந்து டெலிகாஸ்ட் ஆகும். சரி, நேத்தோட எபிசோடு எப்படி போச்சுன்னு பார்த்தீங்கன்னா, அதாவது பிக் பாஸ்ல வந்து ரொம்ப கொலன்னு பேசிட்டே இருக்கிறாங்க. அதாவது சாட்டர்டே சண்டே எபிசோடு ஒன்றும் வந்து சரியா வந்து கன்வே ஆக மாட்டேங்குது. நம்ம கமல்ஹாசன் சார் வந்து எப்படி வந்து இது பண்ணுவாரோ அந்த அளவுக்கு போன சீசன் வந்து விஜய் சேதுபதி சார் வந்து ஓரளவுக்கு கொண்டு வந்தாரு. ஆனா இந்த சீசன் எப்படி கொண்டு போறது இல்லை. ஏன்னு அவருக்கு அவர்னால கொண்டு போக முடியலையா இல்ல உள்ள இருக்கிற ஹவுஸ்மேட்னால வந்து அவங்க பேசுறதுல வந்து இவர் கரெக்டா ஃப்ளோவா கொண்டு போக முடியலையான்னு தெரியல. ஏன்னா அந்த அளவுக்கு வந்து மோசமா தான் இருக்குது. சாட்டர்டே சண்டே எபிசோடு வந்து ரொம்ப தூக்கம் தான் வருது நம்மளுக்கு. பாத்தீங்கன்னா நேத்து எபிசோட்ல பாத்தீங்கன்னா எடுத்தோடனே வந்து வெள்ளிக்கிழமை எபிசோடுன்னு சொல்லி காட்டுறாங்க. அதுல பாத்தீங்கன்னா நம்மளுக்கு தெரியும் அந்த கேப்டன்சி டாஸ்க் தலை அந்த டாஸ்க் பாத்தீங்கன்னா நம்ம கனியும் வந்து சபரிநாத் வந்து போட்டி போட்டு இருந்தாங்க. அதுல கமருதீன் வந்து அதுல இருந்து டிஸ்குவாலிஃபை ஆயிடுறாரு. அதுல பாத்தீங்கன்னா நம்ம கனி வந்து ஜெயிச்சிடறாங்க. அதுக்கப்புறம் வந்து கமருதீன் வந்து இது வந்து அன்பேரா நடந்தது ஒரு கேப்டன்சி டாஸ்க்கு, நான் வந்து ரெஸ்ட் ரூம் போன டைம்ல வந்து என்னோட இதை வந்து இது பண்ணிட்டாங்க அப்படின்லாம் சொல்லி இது பண்ணிட்டு இருந்தாரு. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ஒரு இந்த ஒரு டாஸ்க் ஒன்று வச்சிருந்தாங்க. அது ஒரு ஃபேஷன் ஷோ டாஸ்க் ஒன்று வச்சிருந்தாங்க. அதுல பாத்தீங்கன்னா நம்ம நம்ம எங்க பார்த்தாலும் நம்ம வாட்டர்மெலன் ஸ்டார் தாங்க. நம்மளுக்கு இந்த சீசன் ஃபுல்லாவே நம்மளுக்கு வாட்டர்மெலன் ஸ்டாரோட அந்த ஃபேஸ் மட்டும்தான் நம்மளுக்கு தெரியுது. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா சாட்டர்டே எபிசோட அந்த விஜய் சேதுபதி இதுக்குள்ள வரோம். அதுக்குள்ள பாத்தீங்கன்னா என்ன நடக்குதுன்னா, இந்த டாஸ்க்ல நடந்த உங்களுக்கு என்ன கமருதீன் கிட்ட வந்து விஜய் சேதுபதி வந்து ரோஸ்ட் பண்ணிடுறாரு. என்னன்னு பாத்தீங்கன்னா, உங்களுக்கு இதுல என்ன அன்பேர் நடந்ததுன்னு நீங்க நினைக்கிறீங்க? அதாவது கேக்குறப்ப வந்து கமருதீன் என்ன சொல்றாரு, நான் இல்லாதப்ப வந்து என் முதுகுல குத்திட்டாங்க அப்படின்னு சொல்றாரு. ஆனா டாஸ்க்லயே வந்து அது என்ன போட்டிருந்தேன்னா, அவருக்கு தெரியாம தான் வந்து அவங்களோட இதை வந்து குத்தணும்னு சொல்லி போட்டு இருந்தது. இவர் தான் வந்து சரியா புரிஞ்சுக்காம இது ஒரு வந்து ஒரு ஹைப் கிரியேட் பண்ணும், அந்த மாதிரி ஒரு சின்ன ஒரு இது கிரியேட் பண்ணணும்னு சொல்லி கண்டென்ட் கிரியேட் பண்ணணும்னு சொல்லி இவரே வந்து ஒரு டாஸ்க இது பண்ணி விட்டாரு. அததான் விஜய் சேதுபதி சொல்ற அப்படி. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா நம்ம ஸ்டார்டிங்லேயே வந்து கானா வினோத் வந்து ஒரு பாட்டு பாடுறாரு. அந்த பாட்டுக்கு வந்து மக்கள் ஆடியன்ஸ் வந்து கை தட்டினாங்களோ இல்லையோ, அந்த பாட்டுக்கு வந்து நம்ம திவாகர் டான்ஸ் ஆடணும், வாட்டர்மெலன் ஸ்டார் டான்ஸ் ஆடணும் இப்படி ஆடினாரு. அதை பார்த்துட்டு மக்கள் ஒரே ஆரவாரம் பண்ணாங்க. இதுல இருந்து நம்மளுக்கு தெரியுது என்னன்னா, நம்ம வாட்டர்மெலன் ஸ்டார் வந்து ஃபைனல் எபிசோடு வரைக்கும் போயிடுவாருன்னு தோணுது. இவங்க பிக் பாஸ் வந்து வேற ஏதோ பண்ணாம இருந்தா ஓகே. ஏன்னா அவரை வச்சுதான் கண்டென்ட்டே மூவ் ஆகும்னு நினைக்கிறேன் இதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா. அதுக்கப்புறம் என்னன்னு பாத்தீங்கன்னா, நம்ம விஜய் சேதுபதி வந்து என்ன சொல்றாருன்னா, கதிரேசனை பத்தி நீங்க வந்து சைலண்டாவே இருக்கிறீங்க, உள்ள வந்து இருக்கிற மாதிரியே தெரிய மாட்டேது. அதாவது கதிரேசன் யாருன்னா நான் நிறைய பேர் மறந்துட்டாங்க. அகோரி கதிரேசன் அவர் வந்து மறந்துட்டாங்க. நீங்க வந்து அப்பப்ப வந்து நீங்க வந்து நேரத்துல வச்சுக்கணும். அவரு தான் கதிரேசன். கலையரசன், சாரிங்க பேரு லைட்டா மாறிடுச்சு. ஏன்னா அவர் பேச அந்த அளவுக்கு தெரியல நமக்கு உள்ள, அதனால தெரியல. கலையரசன் அவருக்குள்ள நிறைய டேலண்ட் இருக்குது. அதாவது நிறைய அவார்டு வாங்கியிருக்கு. அப்படி என்னன்னு பாத்தீங்கன்னா இந்த அவார்ட்லாம் வாங்கியிருக்காரு. அதாவது நீங்க நினைக்கிற அவார்டு இல்ல, இந்த மாதிரி கலை நிகழ்ச்சியில நிறைய நடத்திருக்காரு. அதுல வேர்ல்டு ரெக்கார்ட்லாம் நிறைய பண்ணியிருக்காரு. அந்த அவார்ட்லாம் நிறைய வாங்கியிருக்காரு. அகோரியில என்ன அவார்டு வாங்கினான்னு தெரியல, அது இனிமேல் தான் தெரிய வரும்னு நினைக்கிறேன் நம்மளுக்கு என்னமோ. ஏன்னா இவர் ஒரு மந்திரம் போடுவாருன்னு சொல்லி விஜய் சேதுபதியே சொல்லிட்டே இருக்கிறாரு. அது எந்த மந்திரம்னு சொல்லி நம்ம பொறுத்திருந்துதான் பார்க்கணும். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா உள்ள இருக்கிறதுலயே வந்து பர்ஃபார்மன்ஸ் பண்றதுலயும் சரி, கோபமே படாம நடிக்கிறதுலயும் சரி, யார் அந்த மாதிரி இருக்கிறாங்கன்னு கேட்கறாங்க. அதுல பாத்தீங்கன்னா நிறைய பேர் வந்து சபரியை வந்து சொல்றாங்க. அதுக்கப்புறம் வந்து நம்ம விஜய் பார்வதி சொல்றாங்க. அப்படி சொல்லிட்டு இந்த எபிசோட வந்து இதோட முடிக்கிறாங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா நம்ம பார்வதி வந்து நம்மளுக்கே தெரியுமே, இது முடிஞ்சோடனே பார்வதி எப்பயும் போல அழுக ஆரம்பிச்சிடுறாங்க. நம்ம திவாகர் இவங்கெல்லாம் போய் சமாதானப்படுத்துறாங்க. இதுதான் சாட்டர்டே சண்டே எபிசோட்லாம் நடந்துட்டு. அதாவது 2 வாரமா சாட்டர்டே சண்டே எபிசோடு வந்து அந்த அளவுக்கு சுவாரஸ்யம் நம்மளுக்கு பெருசா இதாகல. அதே மாதிரி அப்சரா எவிக்ட் ஆனது உங்களுக்கு ஓகேன்னா நீங்க கீழே கமெண்ட் பண்ணுங்க. இல்ல ஓகே இல்ல வேற ஒருத்தவங்க தான் எவிக்ட் ஆயிருக்கணும் அப்படின்னாலும் நீங்க வந்து கீழே கமெண்ட் பண்ணுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய்.